நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, 4 சவரன், அதான் 1 சவரன் 2 சவரன் இல்லைங்க, 4 சவரன் இப்போதைக்கு விலைவாசிக்கு எப்படி இருந்தாலும் 3 லட்சம் வரும். அவ்வளோ நகையை அழகா எட்டு வந்து சாமி முன்னாடி, அதுவும் சாமிக்கு போடக்கூடாது, சாமி முன்னாடி வச்சுட்டு போனோம். இது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வகையில் இருக்கும். ஆனா இதை செஞ்சீங்களா உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்க மனைவிக்கு வரப்போ கண்டா தப்பிச்சிடலாம். ஆனா இதை செய்யறதுக்கு யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க, ஏன்னா அதை நான் எடுத்துப்பனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களோட எண்ணம் உங்களுடையது, உங்களோட பணம் உங்களுடைய, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்க பண்ணா உங்களுக்கு நல்லது அப்படின்னு மட்டும்தான் என்னோட கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகா ஒரு பக்கம் அறிவுரையா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடைச்சு போயிட்டு, சரி ஓகே இதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை, எதனா ஒண்ணு சொல்லலாம்னு பார்த்தா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமா இருக்காரு நம்ம விஜய். சரி ஓகே நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அந்த சாமி சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சூழ்ச்சிகள் அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. இந்த மல்லியோட உயிர் போனோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் வழிவகுவேன், இவன் எப்படி ஷூ போட மாட்டான், ஷூ போட வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கொடுக்குறாங்க. அதை தவிர்த்துடுறாரு நம்ம விஜய். சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு பரிகாரங்குது இல்லை, அதெல்லாம் அவனை அடிச்சு அவனை ஓரமாக உட்கார வைப்பேன், சாப்பாடு அன்னதானம் போடுறது, அதில் வந்து சாப்பாட்டில் அங்கங்கே பாய்சன் அப்படி இப்படி கலந்து முடிக்கிற கதையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு. என்னடா இது, இதானா ஒன்று பண்ணலான்னு வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லிட்டு பார்த்தா எதானா ஒரு வம்பு பின்னாடியே துரத்தின்னு வந்தா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கவலையில் இருக்காங்க. கவலைன்றது எல்லாத்துக்கும் வரும், அதை நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறினதாங்க போகணும். அந்த கவலையை எப்படி அடிச்சு ஓட விட போறாரு அதுதாங்க கான்செப்டா இருக்கு. சரி நல்லபடியாக ஓட விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜயும் ஒரு பக்கம் மாஸ் காட்டிட்டாருங்க. இதுக்கு மேல விஜயை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையில அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெரிக்க விட்டாருன்னு சொல்லலாம். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்ன செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுவும் பெரிய நகைக்கடி தான். அங்கே நம்ம ராஜேஸ்வரி தற்செயலாக வராங்க. தம்பி என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணி இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இவன் எப்படி செயின் எடுத்துமே கொடுக்கலாம், எவ்வளோ ஒரு திக்காகனா இந்த வீட்டு காசை காலி பண்ணுறானா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிற காசை வேஸ்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா ஆணவத்தோட பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்டா இவெல்லாம் மனுஷியா ஒரு உயிரோட விளையாடுறது, அதுவும் கட்டின பொண்டாட்டி. அப்படிப்பட்ட மொழியோட உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அவங்க இந்த வீட்டில் வச்சுன்னு இருக்கலாமா மானாவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்தும் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கெல்லாம் பிரச்சனை போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தவிடுபொடியா ஆக்க போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறதா முடியும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் வெண்பா இருக்காங்களா தலைவி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா உயிருக்கு மேல என்ன இந்த தங்க முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கேட்கறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி அது திருடிடுறாங்க. இதுக்குடா அது திருட்டு பொழப்பு, ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னங்க பண்றது, காலம் கெட்டு போச்சு. இந்த மாதிரி கேடு கெட்டவங்க தான் இப்போதைக்கு உலகத்துல உலா வந்தன இருக்காங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாதுங்க. ஏன்னா இவங்க பண்ற ஒவ்வொரு செயலும் ரொம்பவே அநீதியா இருக்கு, நம்ம மல்லிக்கு எதிராகவும் இருக்கு. இவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன் விஜய் இதை செய்ய மாட்டேன்றாரு, ஏன் ரொம்ப நாள் இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நமக்குள்ள வரும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தாங்க இருக்கு, நம்ம விஜய் திருந்தினா மட்டும்தான் நம்ம ராஜேஸ்வரி திருந்துவாங்க. விஜய் என்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டு என் பொண்டாட்டி இப்படி பண்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா, அப்பதான் நம்ம ராஜேஸ்வரி மாறுவாங்க. அது வரையும் நம்ம ராஜேஸ்வரி மாற மாட்டாங்க. தப்ப எல்லாமே நம்ம விஜய் மேலேயே வச்சுக்கிட்டு ராஜேஸ்வரியை மட்டும் குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது ஏதாக போகுது, இது ஒரு பிரோஜனமும் இல்லைங்க. அதனால என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுமோ அதை அப்பப்பே பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ண முடியும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு பிடிச்சி வாழ்க்கையில போராடி முன்னாடி வந்துன்னு இருக்காங்க. இது இப்படியே நிரந்தரமா நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க தான் போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு குட்டி கதை ஒண்ணு உங்களுக்கு தெரிய வரணுங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ருத்ரதாண்டம் ஆடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரும் பொறுத்தது போதும் சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருக்காரு. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கும் ஒரு மதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற விதத்துல நிறைய விஷயமெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் இப்போதைக்கு பார்த்து தான் ஆகணும். என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி போனால் மட்டும்தான் எதனா ஒன்று பண்ண முடியும். இல்லை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால இவங்க பண்ணுறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை போயின்னு இருக்கணும். அதை விட்டு பொறுமையாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது போல தான் எங்கள் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் பல விதத்தில் போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம
விஜய் இருக்காருல, சாமியார் கிட்ட போய் அந்த நகையை கொடுக்குறாரு. சாமியார் வாங்கிட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா, உன் பொண்டாட்டி இனிமேல் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு. போய் அந்த சாமியார் அந்த நகையை சாமிக்கு தான் போட்டு விட்டுறாரு. அது சாமிக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அனைவரும் கை தட்டி ஒரு பக்கம் அந்த சாமியாரை வணங்குறாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு சாமியாரா, திருடுறதுன்னு நினைப்பாங்க, எப்படினாலும் திருடின்னு போயிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லாமல் சாமிக்கு தான் சொல்லிட்டு சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறீங்களே, இது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ண நகையை வச்சு 4 குழந்தைங்களை படிக்க வச்சிருந்தா இன்னும் நல்ல விஷயமா இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி மட்டும் கான்செப்ட் எடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.